உங்களுக்கான நம்பிக்கை என்கிற அருமையான நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இந்த வேளையில 2 ராஜாக்கள் புஸ்தகம் 5வது அதிகாரம் 14வது வசனத்துக்கு நேராய் திருப்பும் பொழுது இப்படியா எழுதப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். யாரை பற்றி எழுதியிருக்கிறது? நாகமான் என்கிற படை தளபதியை பற்றி எழுதியிருக்கிறது. இந்த நாகமான் சீரிய ராஜாவின் படை தளபதி. இந்த நாகமான் யுத்தங்களை எளிதிலே ஜெயிக்கக்கூடியவன். இந்த நாகமான் ஒரு பராக்கிரமசாலி. இவனுக்கு கீழே ஆயிரக்கணக்கான யுத்த வீரர்கள் இருந்தார்கள். ஆனால் இவருடைய கரங்களிலோ இருந்ததோ குஷ்டரோகம். அப்படிப்பட்ட வியாதியை உடையவனாக இருந்தான். அக்காலங்களிலே குஷ்டரோகத்தை சரி செய்வதற்கு குணமாக்குவதற்கு முடியாத சூழ்நிலை இருந்தது. ஆகையினாலே இவன் கேள்விப்படுகிறான், எலிசா தீர்க்கதரிசி, அவர் தேவனுடைய தீர்க்கதரிசி, அவர் சமாரிய தேசத்தில் இருக்கிறார். அவரிடம் சென்று அவரிடம் வேண்டிக் கொண்டால் அவர் விண்ணப்பம் செய்து தன்னுடைய கரங்களில் இருக்கக்கூடிய குஷ்டரோக வியாதியை நீக்குவார் என்பதை அவன் அறிந்து கொண்டு எப்படி செல்கிறான்? யுத்தத்துக்கு செல்வது போல குதிரைகளையும் ரதங்களையும் எடுத்துக்கொண்டு அங்கே சமாரிய தேசத்துக்கு எலிசாவை நோக்கி போகிறான். அங்கே எலிசாவின் வீட்டுக்கு வெளியில் நின்ற பொழுது தான் கொண்டு வந்த வெள்ளியையும் தான் கொண்டு வந்த பொன்னையும் அவன் சொல்லி அனுப்புகிறான். அப்பொழுது எலிசா சொல்லுகிறாரு, இங்கே இருக்கிற இந்த இஸ்ரேல் தேசத்திலே ஓடுகிற நதியாகிய யோர்தான் நதியிலே 7 தரம் நீ மூழ்கி, அதாவது ஸ்நானம் பண்ணி எழுந்தால் உன் குஷ்டரோகம் சரியாகும் சொல்லி தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறார். இதை கேட்ட அந்த நாகமான் உடனே கடும் கோபம் கொண்டு தன் வழியில திரும்ப செல்கிறான். ஏனென்றால் இவனோ யுத்த வீரன், இவனோ பெரிய பெரிய காரியங்களை செய்தவன், இவனுக்கு கீழே 1000 பேர் இருக்கிறார்கள். யோசித்து பாருங்கள், யுத்தங்களை எளிதாய் செய்கிறவன், எளிதாய் ஜெயிக்கிறவன். அப்படிப்பட்ட அந்த நாகமான் இந்த சிறிய வார்த்தையை கேட்ட பொழுது, நான் எப்படி போய் இந்த ஸ்நானத்தை செய்வது, நான் எப்படி இப்படி எளிய காரியத்தை, சின்ன காரியத்தை இறங்கி செய்வதுன்னு சொல்லி அவன் கடும் கோபம் கொண்டு திரும்பி விட்டானாம். அந்த போகிற வேளையிலே அந்த நாகமனுடைய வேலைக்காரன் அவனோடு பேசுகிறார். என்ன பேசுகிறார்? ஐயா, நீ பெரிய பெரிய காரியங்களை செய்வாயோ அல்லவா, பெரிய பெரிய யுத்தங்களை நீ வென்றிருக்கிறாய் அல்லவா, இந்த எளிய காரியத்தை, சின்ன காரியத்தை சொல்லியிருக்கிறாரு. இந்த யோர்தான் நதியிலே போய் 7 முறை நீங்க என்ன செய்யுங்க, ஸ்நானம் பண்ணுங்க, உங்கள் கரங்களில் இருக்கிற அந்த வியாதி குஷ்டரோகம் நீங்கி போகுமே சொல்லி அவன் வேண்டிக் கொண்டானாம். இப்பொழுதோ நாகமான் இறங்கி என்ன செய்யறான்? தன்னை தாழ்த்தி அந்த யோர்தான் நதியிலே அவன் இறங்கி 7 முறை ஸ்நானம் பண்ணும் பொழுது, 7வது முறை 7 முறை ஸ்நானம் பண்ணி தேவனுடைய வார்த்தையின்படி அவன் ஸ்நானம் பண்ணி மூழ்கி எழுந்த பொழுது அவனுடைய மாம்சம் எப்படி சிறு குழந்தையை போல மாறினதாம். அவனுடைய அந்த குஷ்டரோகம் நீங்கி அவன் அற்புத சுகத்தை பெற்றுக்கொண்டான். யோசித்து பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? தேவனுடைய அற்புதத்தை பெறுவதற்கு நாம் ஒன்றை செய்ய வேண்டும். என்னவென்றால், இந்த நாகமானை போல நாம் மனதிறங்க வேண்டும். நாம் இறங்கி தாழ்மைப்பட்டு தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கட்டுப்பட வேண்டும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில அற்புதத்தை பெற்றுக்கொள்வோம். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில சுகத்தை பெற்றுக்கொள்வோம். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயமானவைகளை பெற்றுக்கொள்வோம். இந்த அருமையான வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நாகமான் எப்படிப்பட்டவர்? மகா யுத்த வீரன், மகா பராக்கிரமசாலி. அவனுக்கு கீழே ஆயிரக்கணக்கான யுத்த வீரர்கள், பெரிய பெரிய காரியங்களை, யுத்தங்களை செய்து வென்றெடுத்தவர். ஆனால் இந்த வேளையிலே அவன் தன்னை தாழ்த்தி தேவ சமூகத்தில் வந்த பொழுது தேவனுடைய வார்த்தையின்படியே அந்த யோர்தான் நதியிலே 7 முறை ஸ்நானம் செய்த பொழுது அவன் வாழ்க்கையில் அற்புதம் நடந்தது. தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொண்டான். நாம் எப்படி இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பணமோ, நம்முடைய பொருளோ, நாம் சம்பாதித்த காரியமோ, நாம் படித்த படிப்போ, நம்மை சுற்றி இருக்கிற பெரிய ஆள் பலமோ இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், இவைகளை காட்டிலும் மேலானது. இவன் எப்படி வந்தான்? எலிசாவை பார்க்க யுத்தத்துக்கு போவது போல வந்தான். எப்படி வந்தான்? குதிரைகளையும் ரதங்களையும் திரட்டி கொண்டு வந்தானாம். அப்படி அல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் தேவனிடத்தில் வரும் பொழுது நம்முடைய பணத்தை அல்ல, நம்மளுடைய பெரிய பெரிய திறமைகளை அல்ல, நம்முடைய படிப்பை அல்ல, நமக்குள்ளாக இருக்கிற பெரிய பலன் அல்ல, நமக்குள்ளாக இருக்கிற திறமைகள் அல்ல, நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் அல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் நாகமானை போல நாம் இறங்கி தேவனுடைய வார்த்தைக்கு நம்மை தாழ்த்தி வரும் பொழுது இந்த வேளையிலே நீங்கள் அற்புதத்தை செய்ய, அற்புதத்தை காண ஆரம்பிக்கிறீர்கள். தேவனுடைய அற்புத கிரியைகளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இப்பொழுது பெற ஆரம்பிக்கிறீர்கள். ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆகையினாலே அற்புதங்களை பெற உங்களை தாழ்த்துங்கள், உங்களை ஒப்புக்கொடுங்கள். உங்களுடைய பணம் அல்ல, பொருள் அல்ல, உங்களுடைய திறமை அல்ல, உங்களுக்குள்ளாக இருக்கிற ஆள் பலம் அல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், அற்புதங்களை பெற முடியாது. ஆண்டவர் விரும்புகிறார் உங்களை தாழ்த்தி, உங்களை தேவனிடத்தில் தாழ்த்தி
தேவனுடைய வார்த்தையின்படி நீங்கள் செய்ய ஆரம்பிங்க. இவர் சொன்ன மாதிரி 7 முறை ஸ்நானம் பண்ண சொல்லல, உங்களை நோக்கி ஆண்டவர் சொல்லுகிறார். தேவன் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தையை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவர் ஒருவேளை தேவனிடத்தில் கேட்க சொல்லுவார். ஆண்டவரே எனக்கு குணம் கொடுங்க கேட்க சொல்லியிருப்பாரு. ஆண்டவர் ஒருவேளை உங்களை ஆண்டவரை நோக்கி ஒரு சின்ன விண்ணப்பம் பண்ண சொல்லியிருப்பாரு. ஒருவேளை ஆண்டவர் நோக்கி நீங்கள் அமர்ந்திருக்க முடியாது ஆண்டவர் சொல்லியிருப்பாரு. வானத்தை நோக்கி பார்க்க சொல்லியிருப்பாரு. அப்படி செய்து பாருங்கள், உங்களுடைய அற்புதம் உங்கள் வீட்டிலே வந்து சேரும். இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தைகளை சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிறேன்.